நம்மளோட உடம்பு தான் நம்மளோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரன்னிங் ஷூ வாங்குறீங்கன்னா அதோட லைஃப் டைம் எவ்வளோ வரும், அது டியூரபிலிட்டிலாம் எவ்வளோ நம்ம கண்டிப்பாக செக் பண்ணாமல் வாங்க மாட்டோம். பிகாஸ் அது 1 year இல்லை மேக்ஸிமம் 2 years வரும். எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த மாதிரி தான். யூஸ் பண்ண அதோட லைஃப் டைம் கம்மியாகிட்டே இருக்கும். பட் நம்ம உடம்பு மட்டும்தான், நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதோட லைஃப் டைம், அதாவது எவ்வளோ லாஞ்சிவிட்டி வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நான் ரன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிருந்தேன் பிகாஸ் வெயில் பயங்கரமாக இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் தென் இன்றைக்கி மார்னிங் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் அஃப்கோர்ஸ் சேலஞ்ச் இருக்கனால வந்து 10 கிலோமீட்டர் ஓடி ஆகணும் வந்தேன். பயங்கரமாக அப்படியே ரெக்கவர் ஆகி வந்து நம்ம உடம்பு வந்து நின்றுச்சு. ஸோ சம்திங் லைக் வந்து எனக்கு ரொம்ப எப்பயுமே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது எப்படிடா நம்ம வந்து இவ்வளோ அப்யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம், பட் ஆனால் 1 or 2 days வந்து நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டு தூங்கிட்டா அதோட ரெக்கவரி வந்து அமேசிங்காக அது நமக்கு வந்து ஃபீல் பண்ணும். லைக் வந்து என்னடா நமக்கு இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்களான்லாம் தெரியல. பட் நம்ம ஹெல்த்து தான், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ, அது உங்களுக்காக வந்து எப்பயுமே வந்து நிற்கும். ஸோ 1 dayலேயே பயங்கரமாக ரெக்கவர் ஆகி ஸோ அடுத்த நாளுக்கான விஷயங்களுக்கு அது வந்து பயங்கரமாக வந்து மேஜிக்காக வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், டைம் கொடுங்க, உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் பை த வே 2025 இந்த லாஸ்ட் 7 months நான் 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் டைமில் ஓடின டிஸ்டன்ஸ் எல்லாம் விட இந்த 7 months நான் ஓடின டிஸ்டன்ஸ் தான் ஹையராக இருக்குது. இதுக்கும் நான் வந்து என்னோடய ஹெல்த்தை நான் சரியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக. ஸோ நீங்களும் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. 2000 இல்லை 5000 8000 கிலோமீட்டர் கூட நீங்கள் எவ்ரி இயர் ரன் பண்ணலாம். அதுக்கு உங்கள் ஹெல்த்து வந்து ஹெல்ப் பண்ணும். ஹாப்பி ரன்னிங், பீஸ்.